அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு 21/1/2025 முதல் 27/1/2025 முடிவதற்குள் உங்களிடம் நாடகமாடியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய அடுத்த 7 நாட்கள் நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சுக்கிரனும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய இறுதியில் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். இதனால் வெற்றிகரமான செயல் ஊக்கம் பிறக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் தன லாபம் உண்டாகுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஆத்ம பலம் அதிகரிக்குங்க. கும்பம் சுக்கிரனால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது. காரணம் அவர் தன குடும்ப அதிபதி என்பது தாங்க. அது மட்டும் இல்லாம கொடுத்த கடன் திரும்ப கிடைக்குங்க. புதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால எதிர்கால திட்டங்கள் மிகச் சிறப்பான முறையில் உருவாகுங்க. பயணங்களால் பலன் உண்டு. அதே போல் புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு சில முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. அதே போல் கலைஞர்களுக்கு நற்காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவரும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ரூண ரோக சத்ருஸ்தானத்தில் கேது நிற்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால உடல் நலன் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. திருமண முயற்சிகள்ல வெற்றி பெற இருக்கீங்க. அதே போல குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க. சனி பகவானுடைய நிலையினால வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சிலருக்கு வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது நெருங்கிய உறவினரை வருவதற்காகவோ வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது அவரது ஆட்சி வீடாகுங்க. உழைப்பும் பொறுப்புகளும் அதிகமாக இருப்பினும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குது. வெளிநாடு நிறுவனங்களில் வேலைக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அவை நிறைவேறுங்க. அதே போல தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது பிரபல யோகம் ஒன்றினை குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதால உற்பத்தியை நீங்கள் அதிகரிக்கலாங்க. அதாவது சூரியனும்
சனி பகவானும் சுக்கிரனும் இணைந்து உங்களுக்கு தன வசிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வெளி மாநிலங்களுக்கு உங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்தலாங்க. அதே போல் வங்கிகளில் ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்குங்க. சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால அரசினுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. சக கூட்டாளிகள் உதவிகரமாக உங்களுக்கு துணை இருப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கலைத்துறைகளில் சுக்கிரனினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அத்தகைய பகவான் சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியில் நட்பு ராசியில் வலம் வருவதால லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க இந்த வாரத்துல. அது மட்டும் இல்லாம வருமானத்தை உயர்த்துவதற்கான ஒரு நிலையாகவும் அமைகிறதுங்க. சில மாதங்களாகவே தடைபட்டு இருந்த வருமானம் மீண்டும் வர ஆரம்பிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களில் துணிந்து நீங்கள் முதலீடு செய்யலாங்க. லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உறுதியளிக்குது. அதே போல அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்துல பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மேசராசியில் பிறந்துள்ள அரசியல் பிரமுகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விசேஷ நன்மைகளை தந்தருளக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று திகழ்குதுங்க. இதனால பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நினைவாற்ற தேர்வுகளின் போது உங்களுக்கு துணை நிற்குங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே பூமிக்காரகரான செவ்வாய் பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு பக்கபலமாக விளங்குகிறாங்க. விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் மற்றும் உரங்கள் ஆகியவை குறைவில்லாமல் கிடைக்குங்க. வயலை பார்த்தாலே அதனுடைய பசுமை உங்கள் உள்ளத்தை குளிரச் செய்யுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் இராது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து அதே போல இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க. குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுங்க. அதே போல் மணமாலைக்கு காத்துள்ள மங்கையருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடன் பழகுவதில் சற்று கவனமாக இருப்பது அவசியங்க. தவறு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. சனி பகவானுடைய சஞ்சார நிலை இதை எடுத்துக்காட்டும் பட்சத்தில் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தில் பலமாக நிலை கொண்டுள்ள சனி பகவானுக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.